அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவானுக்கே சங்கடம் கொடுத்த சிரஞ்சீவி அனுமன். திரேதா யுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவர்தான் ஸ்ரீராமன். அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு வாயு பகவானுக்கும் அஞ்சனை என்ற கந்தர்வ பெண்ணுக்கும் மகனாக சிவபெருமான் அருளால் அவதரித்தவனே அனுமன். ராவணனை அழித்து சீதா தேவியை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த பணியை அனுமன், சுக்ரீவன், அங்கதன் உள்ளிட்ட வானர படைகள் ஈடுபட்டிருந்தனர். வானர வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சக்திக்கு ஏற்ற அளவு மரக்கட்டைகளையும் பாறைகளையும் எடுத்து வந்து பாலம் அமைக்கும் இடத்தில் போட்டுக்கொண்டிருந்தனர். ஸ்ரீ ராமலக்ஷ்மணரோ பாலம் அமைக்கும் நோக்கில் வருவோருக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தனர். அனுமன் எல்லா பாறைகள் மற்றும் மரக்கட்டைகள் மீதும் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதி பாலம் அமைக்க கடலில் எரிந்து கொண்டிருந்தார். அப்போது அனுமனுக்கு 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம். அதனால் ஸ்ரீ ராமலக்ஷ்மணன் முன் தோன்றிய சனீஸ்வரன், பிரபு, உங்கள் அடியேன் ஆஞ்சநேயருக்கு 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவரை பிடித்து கொள்ள என்னை அனுமதிக்க வேண்டும் என வேண்டினார். அதற்கு ஸ்ரீராமனோ, எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம், அதே போல உன் கடமையை நீ செய்யலாம். முடிந்தால் அனுமனை பிடித்துக்கொள் என்றார். அனுமன் முன் தோன்றிய சனி, அனுமனே, நான் சனீஸ்வரன் வந்திருக்கிறேன். உனக்கு 7.5 சனி காலம் வந்துவிட்டதால் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன். உன்னை பிடிக்க உன் உடலில் ஏதேனும் ஒரு இடம் கொடு என்றார். அதற்கு அனுமனோ, ராவணனின் சிறையில் இருக்கும் சீதா தேவியை மீட்டு ஸ்ரீராமனிடம் சேர்க்க சேது பந்தன பணியை மேற்கொண்டு வருகிறேன். சீதா தேவியை ராமனிடம் சேர்த்ததும் நானே உன்னை தேடி வருகிறேன். அப்போது என் உடல் முழுவதும் நீங்கள் வியாபித்து கொண்டு என்னை ஆட்டி படைக்கலாம் என்றார். சனி பகவானோ, நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன். காலதேவன் நிர்ணயித்த விதியை நானும் மீற முடியாது, நீயும் மீற முடியாது. அதனால் உன் உடலில் எந்த பாகத்தை நான் பிடிக்கலாம் என்று கூறு என்றார். தனது கையால் ஸ்ரீராமஜெயம் என பாறைகளுக்கு எழுதி கொண்டிருக்க தோளில் சுமந்து காலால் நடந்து கடலில் போடுவதால் இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம். வேண்டுமென்றால் என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பதால் என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் அனுமன். அதுவரை சாதாரண பாறையை தலையில் சுமந்து வந்த அனுமன் சனீஸ்வரன் தலை மீது அமர்ந்த பின் முன்பை விட மிகப்பெரிய பாறைகள் மீது ஜெய் ஸ்ரீராம் என எழுதி தன் தலை மீது சுமந்து கடலில் வீசினார். இதுவரை அனுமன் சுமந்த பெரிய பாறைகளின் பாரத்தை அனுமன் சுமந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது இந்த பெரும் பாரங்களை அனுமனின் தலையில் அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாக இருந்தது. இதனால் பாரத்தை தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் அனுமனின் தலையில் இருந்து கீழே குதித்தார். 7.5 ஆண்டுகள் பிடிப்பதாக கூறி அதற்குள் என்னை விட்டுவிட்டீர்களே என அனுமன் கேட்க, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் முதன்மை பக்தனான உன்னை பிடிப்பதில் நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்றார். இல்லை, நீங்கள் வென்றுள்ளீர்கள். அதாவது 7.5 ஆண்டுகளுக்கு பதிலாக 7.5 வினாடி என்னை பிடித்து கொண்டீர்கள் என அனுமன் கூறினார். ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதிய பாறையை என் மீது வைத்து சுமந்ததால் நானும் ராம சேவையில் ஈடுபட பாக்கியம் கிடைத்தது. ராம கைங்கரியத்தில் என்னையும் அறியாமல் ஈடுபட வைத்து எனக்கு பெரும் புண்ணியம் சேர்த்தாய். அதனால் உனக்கு என்னால் இயன்ற ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன், வேண்டுவாயாக என்றார் சனி. அனுமனோ தனக்காக எதையும் கேட்காமல் உலக மக்களுக்காகவே கேட்டார். ராம நாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவருக்கு 7.5 சனி காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள் தான் காத்து அருள வேண்டும் என்று வரத்தை கேட்டார். அன்று முதல் 7.5 சனி பிடித்தவர்கள் மிகச்சிறந்த பரிகாரமாக ஸ்ரீராமனையும் அனுமனையும் வழிபாடு செய்வது நன்மையை தரும் என்ற நம்பிக்கையை சிறமேற்கொண்டு செய்து வருகின்றனர்.
இந்த கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.